கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு வரலீர். நான் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு வரலீர். கர்த்தர் சொல்கிறாரு, கூப்பிட்ட உடனே மறு உத்தரவு கொடுக்குற கர்த்தர். ஒரு மனுஷன்கிட்ட கூப்பிட்டு அந்த பிரச்சனை மறு உத்தரவு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா கூப்பிட்டு பாருங்கள், மறு உத்தரவு கொடுக்குறவர். என் நோக்கி கூப்பிடு, மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத எட்டாத பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறையெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரேன். உண்மையாக என்ன செய்ய தேடணும்? உங்கள் கண்ணீரை தடுப்பார். உண்மையாக அவரை தேடி பாருங்கள். உண்மையை தேடி அவரை நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கூப்பிட்ட நாளிலே நான் உனக்கு மறு உத்தரவு. எதுக்காண்டி கூப்பிட்ற? கஷ்டமாக கூப்பிட்டு பாருங்கள், மறு உத்தரவு. வேதனையா கூப்பிட்டு பாருங்கள், மறு உத்தரவு. விளைவினமாக கூப்பிட்டு பாருங்கள், மறு உத்தரவு. திருமண காரியமாக கூப்பிட்டு பாருங்கள், மறு உத்தரவு. கற்பத்தின் கனியாக கூப்பிட்டு பாருங்கள், மறு உத்தரவு. வேலை இல்லையா கூப்பிட்டு பாருங்கள், மறு உத்தரவு. ப்ரொமோஷன் இல்லையா கூப்பிட்டு பாருங்கள், மறு உத்தரவு கொடுக்குற தெய்வம் இயேசு. காது கேட்டும் கேட்காம இருக்கிற தெய்வம் அல்ல. ரசிக்கக்கூடாதபடி என் கை குறிக்கும் போல, கேட்கக்கூடாதபடி செவியம் வந்தாமல உன் ஜபத்தை நான் கேட்குறேன் அப்படிங்கிறார். நான் மறு உத்தரவு உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். நீ பயப்படாத அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தெய்வம். நெருக்கத்துக்கு பதிலாக பெருக்கத்தை கொடுக்குற கர்த்தர், துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்குற கர்த்தர். ஒரு வாழ்க்கை மாறப்போது என்று சொல்கிறார். பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறாரு. உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, மறு உத்தரவு கொடுக்குற தெய்வமே, யாரெல்லாம் இந்த நாளிலே இடத்துல கேட்குறாங்களோ அவங்களுக்கு மறு உத்தரவு தாங்க தகப்பனே. ஆண்டவரை கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கீங்களே தகப்பனே. எத்தனையோ பேர் கண்ணீரில், வேதனையில், விளைவிடத்தில், நெருக்கத்தில், சஞ்சலத்தில், தவிப்பில், நிந்தையில், அவமானத்தில் நம்ம நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்குற தெய்வம் நீ. அண்ணாலும் அவங்க நோக்கி கூப்பிட்டாங்க, பதில் கொடுத்தீங்களே. ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு. எஸ்தர் ராஜ்யத்தை நோக்கி கூப்பிட்டாங்க, பதில் கொடுத்தீங்களே. அதே போல் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரும் நோக்கி கூப்பிடும்போது பதில் கொடுத்து அவளை ஆஸ்வதி பெருக பண்ணுங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.